செப்பல் கடை, கார் கிளீனிங்கு, ட்ரைனேஜ் கிளீனிங்கு, இந்த மாதிரிலாம் நான் போயிருக்கிறேன். யாருக்கும் நான் தெரியக்கூடாதுங்கிறக்கோசரம் மாஸ்க்லாம் போட்டு நான் போயிருக்கிறேன். பெரிய பெரிய எய்ம் என்னென்னா, என்ன ஒரு பர்சனாக மதித்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த மீடியா என்ன தேடி வந்தாங்க. இப்போ அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசம். இல்லை, அது நிஜமாகவே இன்டர்வியூ தாங்க. வீடியோவில் பார்க்குற ஃபன்னாகவே ராகுல் டிக்கி நேர்லி ஃபன்னாக இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி. வெல்கம் பேக் டு உங்க வீட்டு கேரளா பொண்ணிலேக்கு எல்லாவரையும் ஸ்வாகதம். அப்போ இன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் உட்காந்துருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நான் லைவில் வந்தப்போ சொல்லியிருந்தாச்சு. ஆனாலும் இனியும் நம்ம கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? அதான் ராகுல் டிக்கி, நம்முடைய இன்ஸ்டாவில் ஃபெயின், நம்ம சூப்பர் ஸ்டார். இப்போ எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான். அவனை நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு கொண்டு வந்திருக்கு, ஒரு குட்டி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ நமக்கு பார்க்கலாமா? எப்படி ராகுல் டிக்கி இதில் வந்துருச்சு, இனி என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி நம்ம உங்கள் வீட்டு கேரளா பொண்ணு நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக. அப்போது ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தேன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா? பார்க்கலாமா? கூப்பிடலாமா? ராகுல். வெல்கம், உங்கள் வீட்டு கேரளா பொண்ணிலேக்கு ஸ்வாகதம் பண்ணுறேன் உன்னை. வணக்கம் கேரளா மக்கள் அண்ட் தமிழ்நாடு மக்களுக்கும் ஹாய். நான் தான் அவங்க ராகுல் டிக்கி பேசுகிறேன். அக்காவோட சேனலுக்காக நான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம். ஸோ அக்காவோட கொஸ்டினுக்கு நம்மளும் ஆன்சர் பண்ணோம். என்னென்ன கேட்குறாங்கன்னு கேரளா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அக்காவை பற்றி தமிழ்நாடு மக்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். யா, அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ராகுல், எங்கிருந்து வந்திருக்குங்க, எப்படி வந்துருச்சுங்க, எப்படி போக போறேன், என்ன பண்ண போறேன்? சரி ராகுல், என்னை ஜோக்கெல்லாம் விடுறேன், கேட்குறேன். உன்னோட இன்ஸ்டாகிராமில் உன்னோட ஐடியில் நிறைய வீடியோஸ் நீ பண்ணுறேன். ஏன்னா பார்க்கும்போது அப்படியே நமக்கு பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் பண்ண முடியுது? இது நார்மலாகவே நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நான் இன்ஸ்டால் இருக்கும்போது எனக்கு பாடம் கிடையாது. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு நம்ம எல்லா பக்கமும் தெரியணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் வந்து மேக் சம் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு தான் ஒரு சீரியஸான டைலாக காமெடியாக பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் அது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு அதை எதாச்சியாக தான் பண்ணிச்சு. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னோடய 2 கிளிப்பு அதெல்லாம் வச்சு தான் நான் பண்ணினேன். வேறு லெவல் ஹிட்டு கொடுத்தது. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்க வைஃப் அவங்க கையால ஒரு டம்ளர் காபி வேணும் சார். ஸோ மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு நான் நினச்சனால, அந்த ஃப்ளோவிலே நான் போனனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரசிக்கிற அளவுக்கு, நீங்களும் ரசிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். நம்மளை எல்லாரும் ரசிக்கிறேன் ராகுல்ட. ஏன்னா ராகுல் மக்களை சிரிக்க வைக்கிறது எல்லாமே. ராகுலுக்கு பின்னாடி நிறைய கவலைகளும் இருக்குது. அது மறைச்சி வச்சு தான் நம்மளை சிரிக்க வைக்கிறேன். அதுதான் உண்மையான கலாகாரன் இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த கஷ்டங்கள் மறைச்சி வச்சு மக்களுக்காக நாங்கள் பண்ணும்போது எங்கள் கவலைகள் மறைச்சி வச்சு தான். ஆனால் அதே மாதிரி நிறைய கவலைகள் மறைச்சி வச்சு தான் நீ இந்த இதில் இருக்கிறேன் இல்லையா? என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ரொஃபஷனில்? என்ன தான் நீ செய்ய போகிறேன்? என்னது தான் உன்னோட எய்மு? என்னோடய எய்மே வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் இந்த மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, அழுதவனுக்கு தான் தெரியும் சிரிக்க வைக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து பேடாகவும் கமெண்ட் பண்ணுவாங்க, குட்டாகவும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மீறி இப்படியே ஒருத்தன் இருக்கிறான், நாளைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நம்ம வந்து ஒரு ஞாபகார்த்தமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு நேமோட எனக்கு மக்கள் கொடுத்த நேம் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ அது மூலிமா நான் பண்ணிட்டுருக்கேன். எய்ம் வந்து ஒரு ஒரு வீடு கட்டணும், அம்மாவை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணுன்னு ஒரு சின்ன எய்ம் தான். வேறு பெருசாக நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது பெரிய பெரிய எய்ம் என்னென்னா, ஒரு நல்ல மூவி ஆக்ட் பண்ணணும்
ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரீம். கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேற விடுவேன். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உன்னை கூப்பிட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணுறதா இருந்தால் ஒன்றில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த ஸ்பெஷல் தான். ஏன்னா அந்த ஸ்பெஷல்னு சொன்னால் நிசாரமான ஒரு சும்மா நான் சொல்லலாம். கண்டிப்பாக நீ பிக் ஸ்க்ரீனில் வந்துடுவேன் சீக்கிரமாக. அன்னைக்கு நீங்கள் சொல்லுவேன் உங்கள் வீட்டு கேரளா பொண்ணில் நந்தாக்கா சொல்லிடுச்சுங்க. எப்படி நந்தாக்கா? ஓகே, கண்டிப்பாக அது நான் மறக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நீங்கள் தமிழா அதோ வேறு ஏதாவது ஊரா? அப்பாவுக்கு வந்து கேரளா தான் சொந்த ஊர். அப்பாவுக்கு கேரளா, அம்மா வந்து சங்ககிரி. 2 பேரும் அப்பா வந்து ஸ்டடீஸ் மூலிமா சங்ககிரி போனாங்க. ஸோ அங்கே வந்து லவ் மேரேஜ் ஆகி நாங்கள் ஈரோட்டில் தான் நான் வளர்ந்தது எல்லாம். பட் அப்பாவுக்கு சொந்த ஊர் கேரளா தான். ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது வந்தது. ரிலேட்டிவ் எல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சதும் கேரளா தான். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு தான் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கிறேன். சொந்த ஊர் ஈரோடு. தமிழ். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குது. ஆமாம், அது ரீசெண்டாக வந்து ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்களுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு நான் வாங்கினேன். ஆக்சுவலாக 2-3-4 அவார்டு வாங்கிட்டேன். ஸோ இன்னும் நிறையா வாங்கணும்னு வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக. இந்த ஒரு ஒரு நியூஸ் நான் கேட்டுருச்சு உங்களை பற்றி. ஒரு நியூஸ் எல்லாம் நிறைய நியூஸ் கேட்டாச்சு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருந்துச்சு. உங்களை பிக் பாஸ்லலாம் கூப்பிட்டுருங்களே? ஆமாம், கண்டிப்பாக. வா. ஏன்னா எனக்கு தெரியல, நான் வந்து என்ன ஒரு பர்சனாக மதித்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த மீடியா என்ன தேடி வந்தாங்க. ஆடிஷன் போன விஜய் டிவி போனப்போ எனக்கு வந்து செட் ஆகிற மைண்ட் இல்லை. அவங்களுக்கு கேரக்டர் கொஞ்சம் எதிர்பார்த்தது வேறு, நம்ம இருக்கிற கேரக்டர் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அதனாலையும் போகல. தென் அம்மாவோட சுச்சுவேஷன்ங்கிறனாலையும் நானும் போகல. மேபி நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம் அப்படின்னு. பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் சீசனில் நானும் வந்துடும்ல. ஓகே, கண்டிப்பாக. அப்போ நாங்களும் இருக்கோம். நெக்ஸ்ட் சிலப்போ பிக் பாஸ்ல வந்தாலும் வரலாம். ஓகேவா? அப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உன்ன மாதிரி நிறைய பசங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் போடுது. நிறைய பசங்களும் அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அழகு வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு நிறைய அழகு பணம் ஓட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்றேன். ஆனாலும் நம்ம மக்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ இருக்கும்ல. ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அந்த நமக்கு மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த இது உன்னோட வீடியோஸில் இருக்கு. எப்படி? ஏன்னா அந்த ஃபுல் என்ன ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக நீ போடுற. அதுதான் உன்கிட்டேருந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயம். அப்போ இனியும் மேற்கொண்டு நிறைய வீடியோஸும் அது மாதிரி பிக் ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஹீரோவா இன்னும் நாங்கள் பார்க்கணும். அதுதான் எங்கள் ஒரு ப்ரேயர்ஸ், எங்களுடைய ஒரு இது. அப்போ ராகுல்கிட்ட கொஸ்டின்ஸ் இனியும் இருக்கு. ஆனாலும் இப்போ நான் உன்னை பற்றி கேட்டுருச்சு. உனக்கு என்னை பற்றி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா பேர் ஃப்ராங்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கிறது அண்ட் நிறையா பீப்புள்ஸ்க்கு வந்து அக்கா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு யாருக்கும் தெரியலை. ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ மேற்கொண்டு அக்காவோட சேனலை என்னென்னு போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க நிறையா ஏழை மக்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு அண்ட் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு நிறையா ஃபேமிலிக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நான் உங்கள் தமிழ் மூலிமா நான் வந்து இதை வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ அக்காவோட லிங்க் நான் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் போடும்போது பாருங்கள். அக்காவோட சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள், நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ராகுல் டிக்கியா வந்து அக்கா கூட இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற இந்த பர்சனோட உட்காந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மேலும் அக்கா இன்னும் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும் மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ராகுல். அதுதான், ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அதுதான். ஏன்னா நம்ம என்ன சாதிக்கலாம், நம்மளால இப்போ நீங்களை பார்த்துட்டு இருக்கிற மக்களும் நினைக்கலாம் நம்மளால என்ன முடியும், நம்ம என்னது. ஆனால் எல்லாரால முடியும். ஏன்னா நான் இவ்வளோ நாளும் என் லைஃபு அப்படியே நான் மாற்றி வச்சிருச்சேன் மற்றவங்களுக்காக. ஆனால் இப்போது எனக்காகவும் மக்களுக்காகவும் நான் இறங்கி வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதிൻ്റെ ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஆனால் அதுக்காக நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் நிற்கணும். வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எனக்கு ரொம்ப உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே தான் வேணும். அப்போ தான் இனியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மக்களுக்கு இறங்கி வந்து பண்ண முடியும். எனக்கு யூடியூப் முக்கியம் நிறைய பேர் நல்லபடியாக வருது, நிறைய இது பண்ண முடியுது. அப்போது அந்த ஒரு இது என்னால் எப்படி பண்ண முடியும் அது மட்டும்தான் நான் இதில் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக அக்காவோட சேனலை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண், சிங்கப்பெண்ணை நம்ம ஸ்லாங்கில் சொல்லுவோம் தமிழ்நாட்டில்.
இப்போ வந்து யாரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சில யூடியூபர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரை இன்கேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாரி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா வந்து நிறையாவே பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு போய் அக்கா சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அக்காவும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிதான் நாங்கள் மீட் பண்ணுறேன். அப்படிதான் நானும் அக்காவும் மீட் பண்ண ஒரு இது தருணம். கண்டிப்பாக அக்காவை பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது இனி ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்லேக்கு போகிறேன். தமிழும் வருது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் மலையாளி ஆனதான்ல. அப்போ நாங்களெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். சின்னதாக மலையாளம்லாம் வருவேன் இடையில, சாரி. அப்போது நாங்கள் உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, அந்த இது நாங்கள் காமிக்கிறேன். அன்னிட்டு அதில் நீங்கள் சொல்லணும் எங்கள்கிட்ட இதை பற்றி. பிக்சர் பார்த்து நான் ஆன்சர் நீங்கள் சொல்லணும், ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? அப்போது காமிக்கலாமா? மக்களா ரெடி தானா? காப்போம். சொல்லுங்க. இது என்னோட பைக், எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பைக் இது. இதுவும் எனக்கு வந்து பல்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா நான் வந்து ஏன் பல்சர் சூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு அது தெரியாது. அந்த வண்டி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட், எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பைக் வந்து சென்டிமெண்ட்டான பைக்கு, கனவு பைக்கு, ட்ரீம் பைக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்பவே எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ RS 200, அவன் பேர் வந்து தமிழில் பேய், ஐ மீன் கோஸ்ட், இங்கிலீஷில் கோஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவன் பேய் மாதிரி தான் கற்றுவான். அவனோட அந்த பைக் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரேஸ் பண்ணும்போது ஒரு பேய் ஃபீலிங் கொடுப்பான். அதனால் எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்குன்னு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இப்போவும் இருக்கு கையில்? இப்போ இருக்கு, புள்ள மாதிரி வச்சிருக்கு. கண்டிப்பாக. ஓகே, இனி நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ பாருங்க, தளபதி மை ஃபேவரட் ஆக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து தளபதினா ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜயோட ஃபேன் தான். அதுக்குன்னு எல்லா ஆக்டரையும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக பிடிச்சது விஜய் தான். எனக்கும் பிடிக்கும், எல்லாவரையும் பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஃபேமிலி ஃபோட்டோ. அம்மா, அந்த அம்மாவை பற்றி சொல்கிறத விட நான் ஃபஸ்ட்டு அப்பாவை பற்றி சொல்லிடுறேன். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நான் இருக்கேன் தான் பேர், இவ்வளோ பேர்த்த சிரிக்க வைக்கிறேங்கிறது தான் பேர். ஆனால் மோஸ்ட் ஆஃப் எனக்கு டிப்ரெஷன் கொடுத்தது பூரா அப்பா தான். இது வந்து நிறைய உங்களுக்கு தெரியாது, சேனலுக்கு தெரியுமான்னு தெரியலை. பட் நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னதை விட, ஸ்டேஜில் சொன்னதை விட அவங்ககிட்டே நான் சொல்கிறது தான், எனக்கு அப்பா கிடையாது. நான் 16 ஏஜாக இருக்கும்போதே வந்து வேறு ஃபேமிலியோட அட்டாச் ஆகிட்டாங்க. ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ எங்கே இருக்கார், எது இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். பட் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதில்ல, அம்மாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. அது வேறு மாதிரி கொஞ்சம் பேச மாதிரி போயிட்டாங்க. அதுலேருந்து தான் நான் வந்து ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணி செப்பல் கடை அண்டு நிறையா வீட்டுக்கு கார் கிளீனிங்கு, ட்ரைனேஜ் கிளீனிங்கு, இந்த மாதிரிலாம் நான் போயிருக்கிறேன். யாருக்கும் நான் தெரியக்கூடாதுங்கிறக்கோசரம் மாஸ்க்லாம் போட்டு நான் போயிருக்கிறேன். அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிது. கம்பெனி கிடச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே, ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் இறங்கி இன்ன வரைக்கும் அந்த ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அப்பா இல்லாதது வந்து ஒரு பசங்களுக்கு சொல்கிறேன், அப்பா இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கெப்பாசிட்டி கிடைக்காது. ஏன்னா ஒரு பையன் வளர்றதோ ஒரு பொண்ணு வளர்றதோ வந்து அப்பாவோட மெயின் கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்கணும். இல்லைன்னா அவங்களால எது நல்லது எது கெட்டது, மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகிறது எதுவுமே தெரியாது. அதுதான் இது வந்து அப்பாங்களுக்காக. ஸோ அப்பா இல்லாதது வந்து எனக்கு ஒரு பெயின் தான். அப்பாவை இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறது வந்து எங்கள் அம்மா தான். அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு குறையே இல்லாமல் என்னை பார்த்துக்கிறது எங்கள் அம்மா தான். இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் இந்தளவுக்கு அவார்டு வாங்கி இந்தளவுக்கு நான் சிரிக்க வச்சுக்கிட்டு, நீ என்ன வேணால் பண்ணு, உனக்கு தோன்றதை பண்ணு, ஆனால் நீ நல்லவனாக இருக்கணும், நீ கெட்ட பேர் வாங்கக்கூடாது, எல்லா அம்மாவும் சொல்கிறது தான். எனக்கும் சொல்லி வளர்த்தது. இன்ன வரைக்கும் எதை கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க. கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஐஃபோனு, பைக்குனா பைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வந்து அது வேலைக்கு போய் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவை என்னோடய சேலரியில் கடனை அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு, இப்போ அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வீக் கொஞ்சம், அவங்களால அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. எல்லாமே நான் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டா வரமாட்டாங்க.
டோன்ட் வெரி. அவங்களால எந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஸோ எல்லாருமே கேட்பாங்க அப்பா எங்கே அம்மா எங்கே அப்படின்னு. யார்ட்டையும் பதில் சொல்ல முடியாது. கேட்டால் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லி. ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது என்னையே மக்களுங்க பார்க்கும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஜாலியாக இருக்கிறான், அவன்கிட்ட இந்த பைக் இருக்குது, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி இருக்குது, அவங்ககிட்ட அந்த ஃபோன் இருக்குது, அவன் வந்து யாருக்கும் ரிப்ளை கொடுக்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், யார் யார்கிட்ட என்னென்ன பேச்சு வாங்குறேன். நிறைய பேர் முன்ன விட்டு பின்ன பேசுகிறது, அம்மாவையும் சரி. ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த ஸ்டொமக்கில் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் கிண்டல் செய்கிறாங்க. ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கிற பஸ்ஸில் ஏறினா உனக்கு இடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு வருத்தம் தான். இதுக்கோசரம் தான் நான் வந்து இன்ஸ்டாவில் இந்த அளவுக்கு நான் சிரிக்க வச்சுட்டு இருக்கிறேன். அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. உங்கள் சேனல் மூலிமா நான் சொல்லிக்கிறது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் தம்பி. ஏன்னா ஆக்சுவலி சொல்ல போனால இவனை விட இவனோட அம்மாவை தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவங்க சிங்கப்பெண்ணு தான். ஏன்னா அந்த சிங்கப்பெண்ணு இருக்கிறதுனால தான் இவன் இப்படி நிற்கிற. அவங்கள்ட்ட சப்போர்ட்டு தானல்ல. அவங்க அந்த பண்ணு தம்பி இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்க, அந்த ஒரு சப்போர்ட்டான நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வர்றது. நம்ம பேக் போன் எப்போவுமே இருப்பேன் இல்லையா? அது என்னோட அம்மா தான். அதனால அம்மா தான் ஆக்சுவலி சிங்கப்பெண்ணு. ஓகேவாம்மா? ஓகே, நீ கவலையே படாதம்மா. கிண்டல் பண்ணாலும் கிண்டல் பண்ணுவேன். மனுஷனானா எல்லாருக்குமே குறை இருக்கும். அதுலலாம் நம்ம போதரா வேண்டாமா. நீங்கள் போல்டாயிருங்க. உங்கள் பையன் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி வந்துடுவேன். ஓகேவாம்மா? எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்லை. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன், உங்கள் ஃபேமிலிக்காகவும். ஏன்னா இவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி தான் அவனும் இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு ஒரு இருக்கும். அந்த கஷ்டப்படுனதுக்கு எப்போவுமே கஷ்டப்படுனவனே எப்போவுமே ஒரு வெற்றி ஆண்டவர் தருவேன். அதுதான் நான் நம்பிக்கையாகிட்டு போகிறேன். அதுதான் பாசிட்டிவ் திங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அம்மா அங்கே தடுக்கலை அப்படிங்கிறத விட அம்மா அப்பா இருக்கிற பசங்க தயவு செஞ்சு அவங்க சொல்கிறது என்னென்னு கேளுங்க. ஏன்னா சில பேர் இப்போ யாரும் அது மதிக்கிறது இல்லை. இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அந்த அருமை தெரியும். ஸோ இருக்கும்போதே அம்மா அப்பாவை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க. போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம். சில விஷயத்த அதான் சினிமாவில் சொல்கிற மாதிரி தான், சில விஷயம்லாம் நம்மளை விட்டு போச்சுன்னா திரும்ப வரவே வராது தான். ஸோ இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ தூரம் அக்கா ஊரில் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அக்காவோட சேனலில் நான் எவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்காவுக்கும். அண்டு என்னை பற்றியும் அக்கா பற்றியும் ஒரு இன்டர்வியூவாக சொன்ன எல்லாத்துக்குமே வந்து அக்கா தான் காரணம். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ். அக்காவோட பேக்ரவுண்ட் வந்து ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் அக்காவோட சேனலை மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ மக்களே, இவ்வளோ தூரம் நம்ம ராகுல் தம்பியோட சங்கடங்களும் சந்தோஷங்களும் எல்லாமே நம்மகிட்ட ஷேர் பண்ணிடுச்சு. நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம தம்பி மேற்கொண்டும் பெரிய ஆள் ஆகணும். அதுதான் எங்களோட எல்லாம் ப்ரேயர்ஸ். அதே மாதிரி நம்ம யூடியூபுக்காகவும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இனியும் அதிகமாக வீடியோஸ் எல்லாம் வருது, நிறைய வீடியோஸ் வரும். நிறைய வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்ண முடியாமல் வந்துடுச்சு, சாரி. ஆனால் நிறைய வீடியோஸ் தான் வரப்போகுது. நானும் ராகுலும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்தெல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு சீக்கிரமாக ஒரு மூவிலெல்லாம் நடிக்க போகுது நம்ம ராகுல். அதெல்லாம் நமக்கு பார்க்கலாம் இனி பிக் ஸ்க்ரீன்லலாம். அப்போது எல்லோரும் வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்போ இனி ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வெளியில் போகலாம். ஏன்னு கேட்டால் இந்த ஊரில் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கேரளான்னு சொல்லும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவேன் கிறிஸ்மஸ். ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸுக்கு. நமக்கு அங்கெல்லாம் போய் வெளியிலெல்லாம் போய் சூப்பராக சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் சும்மா கிண்டலெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? அடிக்க மாட்டாங்களா? நோ 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 நோ, இது நம்ம ஊர். அப்போது கிறிஸ்மஸில் அந்த லைட்டிங்கு இதெல்லாம் அழகான இடங்களெல்லாம் கொஞ்சம் ராகுலை கொண்டு சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் சீக்கிரமாக வந்துடும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். மீன்ஸ் எல்லாரும் அன்பு தான் தேவை. எல்லாருமே எல்லாரையும் லவ் பண்ண கற்றுக்கோங்க, அன்பு கொடுக்க கற்றுக்கோங்க. அந்த அன்பு மட்டும் இருந்தாலே நமக்கு ஜெயந்தான். எப்போவுமே நான் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் தான், அன்பு. எது இருந்தாலும் அன்பு கொடுங்க ப்ளீஸ். எல்லோரும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில், நம்ம எல்லாருமே அந்த இதில் நம்ம எல்லோரும் ப்ளீஸ்.
ஓகே அப்போ ஓகே போலாமா? அப்போ உங்க வீட்டு கேரளா பொண்ணு வாங்கிட்டா. பாய் பாய். அப்போ ராகுல் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க விட்டுருச்சு, கேட்கலாமா? நீங்க கேட்கறது பொறுத்து இருக்கு. சரி நாங்க கேட்பேன். சரி லவ் இருக்காங்களா? அதுவும் நாங்களும் கொஞ்சம் நியூஸ் கேட்டுருச்சு, ஏதோ ஒரு லவ் பண்றே அந்த மாதிரி எல்லாம். இல்லை அது நிஜமாவே இன்டர்வியூ தானா? தெரியாம தான் கேட்குறேன். ஏன் இல்லை கொஸ்டின்ஸ் நீங்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்குற ஃபன்னாகவே ராகுல்ட்டிக்கு நேர்லேயே ஃபன்னாக இருப்பான்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தானல்ல. பயோலேயே போட்டிருக்கல சிங்கிள்னு, அப்புறம் ஏன் சும்மா லவ் இருக்கான்னு ஏன் இன்டர்வியூவில் ஏன் அசிங்கப்படுத்து? அழகான பையன் லவ் இருக்கான்னு தான் கேட்கதான் செய்யும். நீங்கள் ரொம்ப கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி. இதெல்லாம் ஒரு அவமானமா ராகுல்? ஏன் ராகுல்? வேண்டாம் வேண்டாம், ஏன் ராகுல்? தொடாதீங்க. இல்லை எதுக்கு லவ்வை பற்றி நீங்கள் இந்த இன்டர்வியூவில் இந்த வீடியோவில் எதுக்கு நீங்கள் கேட்கணும்? நீங்கள் பர்சனலை பற்றி ஏன் கேட்குறீங்க? ஏன்னா லவ் இருக்கு இல்லை அது உங்களுக்கு தேவையில்லாதது அக்கா. இல்லை இவ்வளோ ஃபேமாக இருக்கேன், நீங்களும் லவ் இருக்கான்னு ஃபேம் இருக்கவங்கள லவ் பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் போய் கேட்பீங்க. அதனால தான் உங்கள் வீட்டு கேரளா பொண்ணு வச்சிருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் லவ் பண்ணுறேன்னு கேட்குறேன். ஏன் ராகுல் இப்படி எல்லாம் கேட்குற? ஏன் ராகுல்? சாரி ப்ரோ, கட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன் ராகுல்? ஸ்வேதா ஸ்வேதா ஏடி, நான் அவனை லவ் இருக்கான்னு தாங்க கேட்டது. நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவன் அதுக்கு ரஷ் ஆகுறேன். நான் லவ் இருக்கான்னு தான் கேட்டேன். என்ன ஏன் அழுவுறீங்க? ஏன் ராகுல் தான் உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ராங்க் பண்ண தெரியுமா? ஒன்று நாங்கள் 2 பேரும் பிராங்க் பண்ணோம். இது தமிழ்நாடு ஸ்டைலு. இது தமிழ்நாடு ஸ்டைலில் ஃப்ராங்க் பண்ணுச்சு. அடிச்ச தமிழ்நாடு ஸ்டைல். சாரி இப்படியாட கோவப்படணும் மக்களே. நாலு